நமக்கு வந்து இந்த ஹோம் ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மணத்தக்காளி கீரை தான். ஸோ வீட்டில் அம்மா கூட நம்ம சொல்லுவாங்க இல்லையா, சும்மா ஒரு 3-4 இலையை வந்து கடிச்சு முழுகினோம் அப்படின்னாக்கா அந்த வாயில் இருக்கிற புண்ணெல்லாம் சரியாயிடும்னு. அது மட்டுமே அதோட பெனிஃபிட் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜுரம் இருக்கிற டைமில் அந்த மணத்தக்காளி கீரை நீங்கள் சூப் மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அது அந்த ஜுரத்தை வந்து கம்மி பண்ணும். ரெண்டாவது, பிளட்டை வந்து நல்லா பியூரிஃபை பண்ணுது. நாள்பட்ட இந்த தலைவலி இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையும் வந்து சரி செய்யும். உடம்புல வந்து இப்போ சூடு கட்டி இருக்குது அப்படின்னா அந்த சூடு கட்டியை தணிக்கிற அளவுக்கு இந்த மணத்தக்காளி கீரைக்கு வந்து பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து இருக்கிற கேள்வி வந்து இந்த பெல்லி ஃபேட் எப்படி குறைக்கிறதுன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட ரெகுலராக அந்த மணத்தக்காளி கீரையை நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த தேவையில்லாத கொழுப்பை கரைக்கிறதுக்கு இது ஓரளவுக்கு டெஃபினட்டாகவே வந்து ஹெல்ப் பண்ணும். மணத்தக்காளி கீரையோட பெனிஃபிட்ஸை பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் அந்த மணத்தக்காளி பழமும். அது எந்த அளவுக்கு நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவர் டிசீஸ் ஆகட்டும், இல்லை வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, அந்த மாதிரி